परमेश्वर के नाम की महिमा होने पाए। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. आज मैं एक विशेष संदेश को मैं आपके बीच में सुनाने के लिए मैं चाहूंगा। இன்றைக்கு நான் ஒரு விசேஷித்த செய்தியை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். जैसा रवि भाई ने आराधना चलाए, எப்படியாக ரவி சகோதரர் ஆராதனையை நடத்தினாரோ, जब हम धर्मी लोग हैं, நாம் நீதிமான்களாய் இருக்கும் பொழுது परमेश्वर हमें गिरने नहीं देगा। ஆண்டவர் நம்மை ஒருபோதும் இழவிட மாட்டார். हर वक्त हर बातों में हमें बचाने के लिए हमारा परमेश्वर तैयार है। எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். जैसा उन्होंने बताया, हमारे विरोध में कई प्रकार के संकट, क्लेश, तूफान, हर बातें हमेशा आता है। அவர் சொன்ன பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக अनेक நேரங்களிலே பிரச்சனைகள், உபத்திரவங்கள், சூறாவளி காற்று அனுபவங்கள் போன்ற காரியங்கள் வருகிறது. और इस प्रकार के जो संदर्भ में हम किस प्रकार अपने आप को बचाएंगे और दूसरों को भी बचाएंगे। இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் நம்மை எப்படியாக பாதுகாத்துக் கொள்வது, மற்றவர்களை எப்படியாக பாதுகாப்பது. आज अगर मेरा संदेश का अगर शीर्षक देना है, ஒருவேளை இன்றைக்குரிய செய்திக்கு நான் தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், बचना और बचाना, தப்பித்துக் கொள்ளுதல், மற்றவர்களை தப்பிக்க வைத்தல். और इसके जो अंतर्गत में मैं कुछ बातों को आपके बीच में रखने के लिए कोशिश करूंगा। இதன் அடிப்படையிலே சில காரியங்களை உங்களுக்கு வைக்கிறதற்கு நான் முயற்சி செய்கிறேன். जब आप मत्ती सुसमाचार उसका 7वां अध्याय में देखेंगे, நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, वहां 24वां वचन से लेकर 27वां वचन तक, அங்க 24வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் दो प्रकार के जो झुंड को हम लोग देख सकते हैं। இரண்டு விதமான கூட்டத்தை அங்கே பார்க்க முடிகிறது. एक जो है वचन को सुनते हैं लेकिन उसके अनुसार ये लोग चलते नहीं हैं। ஒரு கூட்டம் வசனத்தை கேட்கிறார்கள், அதன் அடிப்படையில் வாழ்கிறது இல்லை. लेकिन और दूसरा एक झुंड है, वे लोग वचन के अनुसार चलने वाले। ஆனால் இரண்டாவது ஒரு கூட்டம் உண்டு, அவர்கள் வசனத்தின் அடிப்படையிலே வாழ்கிறவர்கள். लेकिन ये दोनों के विरोध में आंधी और तूफान और बाढ़, ये सारे बातें आते हुए हम देख सकते हैं। ஆனால் இந்த இரண்டு கூட்டத்தின் மேலேயும் பெருவெள்ளம், காற்று அடிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. तो इसलिए जब हम मसीह जीवन बिताने के लिए अपने आप को सौंप दिए, எனவே நாம் கிறிஸ்தவ வாழ்வை வாழ்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்திருக்கிறோம். इसका मतलब ये नहीं है हमारे जीवन में किसी भी प्रकार का कठिनाइयां नहीं आता है। இதனுடைய அர்த்தம் இதுவல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் பிரச்சனைகளும் கடினமான சூழ்நிலையும் வராது என்று சொல்லி. हमारे जीवन में लगातार जब तक हम यहाँ पर यहाँ जीवन बिता रहे हैं, ये सारे बातें आने का संभावना है। நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதுவரைக்கும் இந்த பூமியிலே வாழ்கிறோமோ அதுவரைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. इसलिए प्रभु यीशु मसीह ने कहा, எனவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், आप मेरे साथ खोलिएगा यूहन्ना रचित सुसमाचार, நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம். और वहां पर प्रभु यीशु मसीह ने इसी प्रकार बताया, அங்கே இயேசு கிறிஸ்து இப்படியாக சொன்னார், और दुनिया में आपके लिए क्लेश है, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, लेकिन मैं दुनिया के ऊपर मैं विजय को प्राप्त किया। ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன். लेकिन जब हम इस प्रकार के बातों का अध्ययन करते हैं, நாம் இப்படிப்பட்ட காரியங்களை தியானிக்கும் பொழுது हमारे जीवन में कभी कभी हमारे गलती के चलते तूफान या आंधी या ऐसे बातें आने का संभावना है। நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தவறுகளின் நிமித்தம் சில நேரங்களிலே இப்படிப்பட்ட சூறாவளி போன்ற அனுபவங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. परमेश्वर खुद अनुमति देता है, இதை ஆண்டவர் அனுமதிக்கிறார். इसको परमेश्वर खुद आने देता है। ஆண்டவர் தான் இதை அனுமதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே. हमारा जीवन में कुछ सुधार को ले आने के लिए, நம்முடைய வாழ்க்கையிலே சில மாற்றங்களை கொண்டு வருவதற்காக, हमारे जीवन में कुछ करेक्शन को ले आने के நம்முடைய लिए, வாழ்க்கையிலே சில திருத்தங்களை கொண்டு வருவதற்காக. जैसा हम योना नबी के किताब में हम लोग देखते हैं। எப்படியாக யோனா எழுதின புத்தகத்திலே நாம் பார்க்கிறோமோ, योना नबी की किताब उसका पहला अध्याय, யோனா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 1வது அதிகாரம், 4 पद को कोई पढ़ेंगे? அதனுடைய 4வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? योना नबी की किताब उसका पहला अध्याय उसका 4 वचन। யோனா எழுதின நிருபம் என்ற தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் 4வது வசனம். तब यहोवा ने समुद्र में एक प्रचंड आंधी चलाई। हाँ बस, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். यहाँ हम देखते हैं परमेश्वर खुद जो है यहाँ आंधी को आने दे रहा है। இங்கே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் பெருங்காற்றை அனுப்புகிறார். क्यों? ஏன்? योना नबी जब परमेश्वर के बातों के विरोध में जाने लगा, யோனா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய காரியங்களுக்கு விரோதமாக செயல்பட்ட பொழுது, वहां जगह का न केवल योना
हर एक जन परेशान है। அங்கே யோனா மாத்திரமல்ல கப்பலில் இருந்த எல்லாரும் உபத்திரவப்பட்டார்கள். सामानों को फेंकना पड़ रहा है। அங்க பொருட்களை எடுத்து வீச வேண்டியதாயிற்று. जहाज डूबने लायक बहुत बड़ा संकट में वे लोग पड़ गए। அங்கே கப்பல் மூழ்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் கடந்து போகிறார்கள். ये परमेश्वर खुद अनुमति दिया। இதை ஆண்டவர் அவர் அனுமதித்தார். परमेश्वर खुद आने दिया। ஆண்டவர் தான் அதை அனுப்பினார். ये हमारे गलती के चलते कभी-कभी हमारे जीवन में आता है। இது சில நேரங்களிலே நம்முடைய தவறுகளின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. लेकिन कभी-कभी दूसरों के गलती के कारण हम भी इसी प्रकार के तूफान या आंधी में हम फंस जाते हैं। ஆனால் சில நேரங்களிலே மற்றவர்களுடைய தவறுகளின் நிமித்தம் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே சூறாவளி போன்ற காற்று அனுபவங்களுக்குள்ளாக கடந்து செல்கிறோம். मैं उस प्रकार के आंधियों से हम किस प्रकार अपने आप को बचा सकते हैं और औरों को भी बचा सकते हैं, उसके लिए मैं कुछ बातों का कहना चाहता हूं। நான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து எப்படி நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வது, மற்றவர்களையும் எப்படியாக காப்பாற்றுவது என்பதை குறித்த சில காரியங்களை சொல்ல இருக்கிறேன். मेरे साथ खोलिएगा और प्रेरितों के काम उसका 27वां अध्याय। என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் அதனுடைய 27வது அதிகாரம். प्रेरितों के काम उसका 27वां अध्याय में அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரத்திலே यहाँ पर एक कैदी के रूप में पौलुस वहां यात्रा में है। இங்கே ஒரு கைதியாக பவுல் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறார். यहाँ जैसा हम जानते हैं और आंधी वहां पर चले आते हुए हम देख सकते हैं। நாம் அறிந்திருக்கிற பிரகாரமாக அங்கே சூறைக்காற்று சூறாவளி வருகிறதை பார்க்க முடிகிறது. क्यों इस प्रकार की बातें आया? ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்தது? क्योंकि पौलुस जो परमेश्वर के दास परमेश्वर का प्रेरणा से कुछ बातों को बताया। ஆண்டவருடைய தேவ மனிதர் பவுல் ஆண்டவருடைய ஆவியானவருடைய ஏவுதலினாலே சில காரியங்களை சொல்லி இருந்தார். 9वां और 10वां वचन में देखेंगे। 9வது 10வது வசனங்களிலே பார்க்கும் பொழுது अभी आगे नहीं बढ़ना, थोड़ा सा धीरज ठहरना। இப்பொழுது நாம் தொடர்ந்து போக கூடாது, கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். थोड़ा सा ठहरना, கொஞ்சம் நாம் காத்திருக்க வேண்டும். लेकिन जब इस प्रकार के बातों के ऊपर कान नहीं लगाया, ஆனால் எப்பொழுது இவருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்காமல் இருந்த பொழுது ये लोग जल्दीबाजी करने लगे அவர்கள் வேகமாக அவசரப்பட்ட பொழுது और वहां आंधी में और तूफान में वे लोग फंस गए। அங்கே அவர்கள் சூறாவளியின் மத்தியிலே மாட்டிக்கொண்டார்கள். यहाँ आगे अगर आप 11वां वचन से लेकर 13वां वचन तक अगर हम देखेंगे, இங்கே 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது हम क्यों कभी-कभी इस प्रकार का जो आंधी में फंस जाते हैं, நாம் சில நேரங்களிலே ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே அகப்பட்டுக் கொள்கிறோம்? क्यों हम परमेश्वर के ओर से जो बातें हमारे लिए बाइबल में लिखा गया है उसके ऊपर हम कान नहीं लगा पाते हैं? ஏன் ஆண்டவர் மூலமாக எழுதப்பட்ட இந்த வேதாகம வசனத்தின் மேலே நம்முடைய செவியை சாய்க்க முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது? चारों तरफ हमारे लिए परमेश्वर के दास लोगों को परमेश्वर देने के बावजूद भी हम क्यों भटक जाते हैं? நம்மை சுற்றிலும் நான்கு புறமும் ஆண்டவருடைய மனிதர்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்த பின்பும் கூட நாம் வழிமாறி போகிறோம். हम जानते हैं बाइबल कभी नहीं बदलता है, நாம் அறிந்திருக்கிறோம் வேதாகமம் ஒருபோதும் மாறுகிறதில்லை, वचन कभी नहीं बदलता है। வசனம் ஒருபோதும் மாறுகிறதில்லை. और इतना जो जबरदस्त जीवित हैं वचन को पाने के बावजूद भी, இப்படிப்பட்ட சத்தியமுள்ள ஒரு வல்லமையுள்ள வசனங்களை நாம் பெற்றுக்கொண்ட பின்பும் கூட मसीह यीशु के साथ हम जीवन बिताने के बावजूद भी, கிறிஸ்து இயேசு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற அனுபவம் இருந்த பின்பும் கூட कई सालों की जो अनुभव को हम पाने के बावजूद भी, அநேக ஆண்டுகளுடைய அனுபவத்தை நாம் பெற்ற பின்பும் கூட क्यों कभी-कभी हमारे जीवन में भटक जाते हैं? ஏன் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வழிமாறி போய் விடுகிறோம்? पारिवारिक जीवन में भटक जाते हैं, நாம் குடும்ப வாழ்க்கையிலே நாம் வழிமாறி போய் आत्मिक விடுகிறோம், जीवन में भटक जाते हैं, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வழிமாறி போகிறோம், दल की जीवन में भटक जाते हैं, குழுவாக காணப்படுகிற அனுபவத்திலே நாம் வழிமாறி போய் दर्शन விடுகிறோம், की बातों में भटक जाते हैं। தரிசனத்திற்குரிய காரியங்களிலே வழிமாறி போய் விடுகிறோம். क्यों? ஏன்? हम भटक जाने के चलते हम तूफान में हम पड़ जाते हैं। நாம் வழிமாகி போற காரணத்தினாலே நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக மாட்டி விடுகிறோம். आगे मैं बताऊंगा ये आंधी किस प्रकार का नुकसानों को पहुंचा सकता है। இப்படிப்பட்ட சூறாவளி எப்படிப்பட்ட பாதிப்புகளை கொண்டு வரக்கூடும் என்று நான் சொல்லுவேன். भयानक है, அது மிகவும் மோசமானது. परिवार में हो सकता है, व्यक्तिगत जीवन में हो सकता है, दल में हो सकता है। அது குடும்பத்தில் இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கலாம், அல்லது குழுவில் இருக்கலாம். जब आंधी चलने लगेगा எப்பொழுது சூறை காற்று அடிக்கிறதோ कुछ नहीं रह सकता है। ஒன்றுமே இருக்க முடியாது. आप विदेश में कभी-कभी ऐसा वीडियो को हम देखते हैं, வெளிநாட்டில் நடக்கிற அப்படிப்பட்ட வீடியோக்களை சில நேரங்களில் நாம் பார்க்கிறோம். जो ऐसा जो हवा चलता है அப்படியாக காற்று அடிக்கும், वो खिलौना जैसा गाड़ियों को ऐसा
लेके जाता है அப்படியாக வண்டியையும் கூட அப்படியாக அது எடுத்து சென்று விடும். और एक साधारण प्लास्टिक का साबुन का डिब्बा जैसा एक ऊपर लेके जाता அது है ஒரு பிளாஸ்டிக் டப்பா மாதிரி அந்த வண்டியை கூட அப்படியே எடுத்து கொண்டு उसके போயிடும். सामने कुछ नहीं रह सकता அதற்கு முன்பாக ஒன்றுமே நிற்க முடியாது. कभी कभी जिन बातों के ऊपर कान लगाना है जब हम फेल हो जाते हैं நாம் சில நேரங்களிலே எந்த காரியத்திற்கு செவி கொடுக்க வேண்டுமோ அதுக்கு செவி கொடுக்காமல் இருக்கும் பொழுது ऐसा भयानक आंधी में हम अपने आप को फंसा देते हैं அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூறாவளியிலே அது கொண்டு போய் நம்மை மாட்டிவிடும். यहाँ उसका कारणों को पहले मैं बताऊंगा அதற்குரிய காரணங்களை நான் முதலாவது சொல்கிறேன். उससे जो नुकसान होता है उसको मैं बताऊंगा அதனுடைய விளைவுகளையும் நான் சொல்லுவேன். आगे मैं बताऊंगा அதை தொடர்ந்து நான் சொல்லுவேன். हम अपने आप को कैसा बचाएंगे और औरों को भी कैसा बचाएंगे நாம் நம்மை நாமே எப்படி காத்துக்கொள்வது மற்றவர்களையும் எப்படி காப்பாற்றுவது. जब हम यहाँ 11वां वचन को देखिएगा நாம் இங்கே 11வது வசனத்தை பார்க்கும் பொழுது पढ़िएगा வாசிக்கலாம். 27वां अध्याय उसका 11वां वचन 27வது அதிகாரம் 11வது வசனம். परंतु सूबेदार ने पौलुस की बातों से कप्तान और जहाज के स्वामी की बातों को बढ़कर माना. நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். जब हम एक्सपर्ट्स लोगों के पीछे चले जाएंगे हम परमेश्वर का वचन के लिए या ऊपर का आवाज के लिए हम कान नहीं लगा पाएंगे நாம் எப்பொழுது தேறினவர்களின் வார்த்தைகளை நம்பி அவர்கள் பின்னாக போகிறோமோ அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கும் அவருடைய மனிதருடைய வார்த்தைகளுக்கும் நாம் செவி சாய்க்க முடியாது. यहाँ सूबेदार की बातों को देखिएगा இங்கே நூற்றுக்கு அதிபதியின் காரியங்களை பாருங்கள். और पौलुस की बातों के ऊपर कान नहीं लगाया பவுலினுடைய காரியங்களுக்கு அவர் செவி சாய்க்கவில்லை. और जो वहां जहाज में लोग हैं और जिनके पास अनुभव है और कुछ बातें हैं उन्हीं लोग के ऊपर कान लगाने लगे. அங்கே இருந்த மாலுமியையும் அங்கிருந்த எஜமான் அனுபவம் பெற்றவர்கள் அவர்கள் மேலே அவருடைய நம்பிக்கையை வைத்தார். और एक बात को भी यहाँ पर देख सकते हैं இன்னொரு காரியத்தையும் அங்கே பார்க்க முடியும். परमेश्वर का दास और परमेश्वर के बातों को वे लोग पहचाने नहीं. அங்கே ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவருடைய காரியங்களை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ये परमेश्वर के ओर से है करके वो विचार या प्रकाश उनके अंदर नहीं है. இது ஆண்டவரத்திலிருந்து வருகிறது என்று சொல்கிற வெளிப்பாடு அவர்களுக்கு இல்லை. It is very pathetic. அது மிகவும் ஒரு பரிதாபமான நிலைமை. वो उनका जानकारी बिल्कुल नहीं है. அந்த அறிவு அவர்களுக்கு இல்லை. इसलिए वे लोग और जो अनुभवी लोग हैं और बड़े लोग हैं ऐसे लोगों के पीछे जाने लगे. எனவேதான் அவர்கள் அனுபவம் நிறைந்த அல்லது பெரியவர்களை பின்பாக அவர்கள் போக ஆரம்பித்தார்கள். इस सुबह के वक्त में मैं कहने के लिए चाहता हूं இந்த காலை நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். आपके पास जो भी बातें आएगा உங்களுக்கு முன்பாக எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் சரி you have to cross check with this Bible. நீங்கள் இந்த வேதாகமத்தை வைத்து அதை நீங்கள் தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். आप घुटना में आकर आप परमेश्वर का उपस्थिति में उसको क्रॉस चेक करना जरूरी है. நீங்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து அதை நீங்கள் நிதானித்து அறிய வேண்டும். धोखा न खाओ. நீங்கள் ஒருபோதும் ஏமாற்றப்பட்டு போய் விடாதீர்கள். इधर के बातों को सुन के आप अपने जीवन में पटकना नहीं चाहिए. இங்கும் அங்குமான காரியங்களை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் திசை மாறி போகாதீர்கள். वो बोल दिया அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ये ऐसा बोल दिए இவர்கள் இப்படியாக சொல்லிவிட்டார். उनके पास में जाके बैठा. அவரிடத்திலே நான் போய் அமர்ந்தேன். बाइबल क्या बतलाती है வேதம் என்ன சொல்லுகிறது? परमेश्वर क्या बतलाते हैं ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? उन बातों के ऊपर कभी कभी हम फेल हो जाते हैं जब हम एक्सपर्ट्स के लोग हम चले जाते हैं. நாம் இவைகளிலே சில நேரங்களிலே தவறி போய் தேறினவர்களை தேடி போகிறோம். हम सोचते हैं हाँ ऐसा है நாம் நினைக்கிறோம் இப்படியாக இருக்கிறது. वैसा वहां एक जन वहां जाएंगे அங்க அப்படி ஒருத்தர் இருக்கார் அவரிடத்துல போவோம். उनको फोन लगा देंगे அவருக்கு போன் செய்வோம். ऐसा कर लेंगे तो ठीक हो जाएगा. அப்படி செய்விடுவோம் என்றால் சரியாய் விடும். हम कभी कभी फेल हो जाएंगे. நாம் சில நேரங்களிலே தோற்று போய் விடுவோம். दूसरा और एक बात को भी मैं आपको दिखाऊंगा. இரண்டாவது இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு अगर சொல்றேன். आप 12वां वचन को देखेंगे நீங்கள் ஒருவேளை 12வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் यहाँ लिखा है இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. और उसको भी पढ़ेंगे. அதை நாம் வாசிக்கலாம். वह बंदरगाह जाड़ा काटने के लिए अच्छा न था, इसलिए बहुतों का विचार हुआ कि वहां से बहुतों का विचार को वे लोग लेने लगे. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அநேகருடைய ஆலோசனையை அவர்கள் கேட்டார்கள். जरूर नीति वचन में लिखा है நீதிமொழிகளிலே உண்மையாகவே எழுதப்பட்டிருக்கிறது. 15वां अध्याय उसका 22वां अध्याय वचन को देखेंगे. 15வது அதிகாரம் 22வது வசனத்திலே पढ़ने की जरूरत नहीं है. வாசிப்பதற்கு वहां அவசியம் இல்லை. लिखा है அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. और अनेक लोगों से हम लोग एडवाइस लेना जरूरी है. அநேகரிடத்திலிருந்து நாம் ஆலோசனையை எடுக்க வேண்டும். लेकिन
किस प्रकार के लोग हैं उसको हम लोग जांचना। ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் நிதானித்து அறிய வேண்டும். अगर आप दूसरा इतिहास और उसका 18वां अध्याय में देखिएगा, 2 நாளாகமம் 18வது அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், हाँ मेरे याद सही है तो 600 लोग वहां भविष्यवाणी दे रहा है। அங்கே 600 பேர் எனக்கு ஞாபகம் சரியா இருக்கும் என்று சொன்னால் தீர்க்க தரிசனம் अब சொல்கிறார்கள். बाद में देख लीजिएगा 18 अध्याय में, அங்கே போய் பாருங்கள் 18வது அதிகாரத்திலே झुंड झुंड के लोग भविष्यवाणी दे रहे हैं, அங்கே கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். लेकिन एक जन है, ஆனால் ஒரு நபர் இருந்தார், एक जन है, ஒரே ஒரு நபர் இருந்தார். यहूदा का राजा और इजराइल का राजा और दोनों वहां मिल गए। அங்கே இஸ்ரவேலின் ராஜா யூதாவின் ராஜா ரெண்டு பேரும் இணைந்தார்கள். यहूदा के राजा और यहोशापात पूछ रहा है इन लोगों को छोड़ के और कोई नहीं है, सब एक साथ बकबक कर रहे हैं। அங்கே யூதாவின் ராஜா யோசபாத் சொல்கிறார் இவர்களை விட வேற ஒருவரும் இல்லை என்று சொல்கிறார்கள். लेकिन इस्राएल का राजा कह रहा है, ஆனால் இஸ்ரவேலுடைய ராஜா சொல்கிறார் एक जन है, இன்னொருவர் இருக்கிறார், एक जन है, இன்னொருவர் உண்டு, लेकिन हमेशा मेरे विरोध में ही बोलता है। ஆனால் எப்போதும் எனக்கு விரோதமா தான் பேசுவார் அவரு. मुझे इन्हीं लोगों से सुनने में अच्छा लगता है। ஆனா எனக்கு இவங்களிடத்துல கேட்கறது நல்லா இருக்குது. यहाँ देखिएगा और बहुतों के जो बातों को वे लोग सुनने लगे। இங்கே பாருங்கள் अनेक பேருடைய ஆலோசனை அவர்கள் கேட்க ஆரம்பித்தார்கள். कभी कभी ऐसा जाल में लोग फंस जाते हैं, சில நேரங்களிலே இப்படிப்பட்ட வலைகளிலே ஜனங்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். बाहर आना बहुत मुश्किल पड़ेगा, வெளியே வருகிறது மிகவும் கடினம். अंदर जा जाके ऐसा एकदम फंस जाते हैं। உள்ளே போய் போய் அப்படியாக மாட்டிக்கொள்வார்கள். उसका कारण यही है, அதனுடைய காரணம் இதுதான். इधर भी ले लेंगे उधर भी ले लेंगे, वो भी ऐसा कर रहा है ये भी ऐसा कर रहा है, फिर डॉक्टर साहब के पास जाके बोलेंगे डॉक्टर साहब ठीक कीजिए, नहीं ठीक करने में मुश्किल है क्योंकि कई प्रकार के बातें अंदर चला गया। இங்கே சிலர் எடுத்துக்கொள்வார்கள், அங்க சொல்கிறதை எடுத்துக்கொள்வாங்க, அவர்கள் சொல்கிறதை எடுத்துக்கொள்வார்கள், இவரிடத்துல எடுத்துக்கொள்வார்கள், அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் சொல்லுவாங்க டாக்டர் என்ன சரி பண்ணுங்க, அநேக விதமான காரியங்கள் உள்ள வந்துருச்சு. अनेक लोगों के बातों के पीछे जाएंगे, कभी कभी हम ऐसा आंधी में फंस जाएंगे। அநேகருடைய காரியங்களின் பின்பாக நாம் போவோம் என்று சொன்னால் சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூறாவளியின் மத்தியிலே நாம் அகப்படுவோம். तीसरा और एक बात है, மூன்றாவது இன்னொரு காரியம், 13वां वचन को देखिएगा। 13வது வசனத்தை பாருங்கள். 13वां वचन में क्या लिखा है? 13வது வசனத்தில் என்ன எழுதி இருக்கிறது? मिकाया ने कहा, सॉरी, प्रेरितों के काम उसका 27वां अध्याय उसका 13वां वचन। அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். जब कुछ कुछ दक्षिणी हवा बहने लगी, हाँ तो ये समझकर हाँ। कि हमारा अभिप्राय पूरा हो गया, लंगर उठाया और किनारा धरे हुए क्रेते के पास से जाने लगे। தென்றல் மெதுவாய் எடுத்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். यहाँ दक्षिणी हवा बहुत अच्छे ढंग से अभी चल रहा आ रहा है, இங்கே தென்றல் காற்றானது மிகவும் அருமையாக மெதுவாக அடிக்கிறது. और बहुत अच्छा हवा है, மிகவும் அருமையா அழகான காற்று, और बहुत अच्छा लग रहा है। அது மிகவும் நன்றாக ये இனிமையாக लोग இருக்கிறது. सोच रहे हैं जैसा हम लोग विचार किए वैसा ये सब कुछ हो रहा है। இவர்கள் இப்படியாக நினைக்கிறார்கள், நாம் எப்படியாக எண்ணினோமோ அப்படியாகவே நடக்கிறது. ये भी कभी कभी जाल में या आंधी में हमें फंसा सकता है। இவைகளும் சில நேரங்களிலே நம்மை வலைகளிலே அல்லது சூறை காற்றுகளிலே அகப்பட வைக்கும். जैसा हम सोच रहे वैसा ही चल रहा है, எப்படியாக நாம் நினைக்கிறோமோ அப்படியாகவே நடக்கிறது. अभी बाइबल खोलने का जरूरत नहीं है, இப்ப வேதத்தை திறப்பதற்கு அவசியம் இல்லை, अभी प्रार्थना करने का जरूरत नहीं है, இப்ப ஜெபம் செய்வதற்கு அவசியமும் अभी இல்லை, परमेश्वर के लिए हम इंतजार करने का जरूरत नहीं है। இப்ப ஆண்டவருக்கு நாம் காத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. जैसा चलना चाहिए जैसा मैं सोच रहा था वैसा ही जा रहा है, எப்படியாக நான் நினைத்துக் கொண்டிருந்தேனோ அப்படியாக நன்றாக போய் கொண்டிருக்கிறது. खुशी खुशी आगे बढ़ते நாம் रहेंगे, சந்தோஷமாக தொடர்ந்து முன்னேறலாம். इधर उधर प्रार्थना के लिए जाने का जरूरत नहीं இங்கே है, அங்கே ஜெபத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. सब हो गया, எல்லாம் முடிந்தது, सब अभी क्लियर है, எல்லாம் நன்றாக अभी இருக்கிறது. आगे बढ़ेंगे, தொடர்ந்து முன்னேறுவோம், कोई जरूरत नहीं है। ஒரு தேவையும் இல்லை. ये भी कभी कभी खतरा में हमें ले जाता है, இவைகளும் சில நேரங்களிலே நம்மை ஆபத்திற்குள்ளாக கொண்டு சேர்க்கக்கூடும். जब हम ऐसा क्षेत्र में पहुंच जाते हैं, நாம் இப்படிப்பட்ட நிலைமையிலே வரும் பொழுது, जब हमारे लिए सब कुछ ठीक है, எல்லாம் சரியாக நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, कोई दिक्कत नहीं है परिवार में, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இல்லை, बच्चे सही है பிள்ளைகள் சரியாக இருக்கிறார்கள், और हमारा खर्चा के लिए हर बातें सही है, நம்முடைய செலவுக்கு ஏற்ற காரியங்கள் किसी எல்லாம் प्रकार சரியாக का दिक्कत இருக்கிறது, नहीं है, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, सब कोई स्वस्थ है, எல்லாம் நன்றாக இருக்கிறோம், हमारा काम ठीक है, என்னுடைய வேலை நன்றாக செல்கிறது, और हर वातावरण सही है। எல்லா சூழ்நிலையும் நன்றாக இருக்கிறது. उसी प्रकार के समय में जब हम सो जाते हैं, அந்த நேரங்களிலே நாம் உறங்கி போய் விடும் பொழுது, जब हम परमेश्वर के लिए जगह नहीं देते हैं, அந்த நேரங்களிலே நம்ம ஆண்டவருக்கு இடம் கொடுக்காமல் போகும் பொழுது, हम आगे
तूफान में या आंधी में फंस जाएंगे। நாம் தொடர்ந்து வரப்போகிற சூறாவளி காற்றிலே அகப்பட்டு விடுவோம். यहाँ ये तीनों बातों के बाद 14 वचन उसी प्रकार शुरू होता है। இந்த மூன்று காரியங்களுக்கும் பின்பாக நான்காவது வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது. 14 वचन को देखेंगे। நான்காவது அடுத்த வசனத்தை பார்க்கலாம். परंतु थोड़ी देर में जमीन की ओर से एक बड़ी आंधी उठी। बस கொஞ்ச நேரத்திற்குள்ளே யூரோக்கிலிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. जब हमारे लिए परमेश्वर एक आरामदायक जगह देता है, எப்பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு அமைதியான இடத்தை கொடுக்கிறாரோ, जब हमारे लिए प्रभु एक अच्छा तंदुरुस्ती देता है, ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கிறாரோ, जब हमारे लिए खुशी का एक बहुत अच्छा वातावरण को देता है, நமக்கு ஒரு சந்தோஷமான நல்ல ஒரு சூழ்நிலை அவர் கொடுக்கிறாரோ, हम प्रभु को खोजेंगे, நாம் ஆண்டவரை தேடுவோம், हम प्रभु के पास जाएंगे, ஆண்டவரிடத்திலே போவோம், हम प्रभु के लिए इंतजार करेंगे, ஆண்டவருக்காக காத்திருப்போம். शायद थोड़ी ही देर में कुछ ऐसा आंधी आने का संभावना है। ஒருவேளை கொஞ்ச நேரத்திலே அப்படிப்பட்ட ஒரு சூறாவளி வருவதற்கு देखिएगा வாய்ப்புண்டு. 13 वचन और 14 वचन के बीच में इतना ज्यादा फर्क है। இங்கே பாருங்கள் 13வது 14வது வசனத்திற்கு இரண்டுத்திற்கு மத்தியிலே எவ்வளவு வித்தியாசம். दक्षिणी हवा एकदम आरामदायक बहुत अच्छा रहा। தென்றல் காற்று மெதுவாக அடித்தது ரொம்பவும் அருமையாக இருந்தது. थोड़ी ही देर में, கொஞ்ச நேரத்திற்குள்ளாக, थोड़ी ही देर में, சிறிது நேரத்திற்குள்ளாக जब हम इस प्रकार के आंधी में फंस जाते हैं, நாம் இப்படிப்பட்ட சூறாவளி காற்றிலே அகப்படும் பொழுது, अगर आप 15वां वचन से लेकर अगर 18 वचन तक अगर हम पढ़ेंगे, நாம் 15வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் படிப்போம் என்று சொன்னால், कभी कभी मैं परमेश्वर को बहुत धन्यवाद देता हूँ। நான் சில நேரங்களில் ஆண்டவருக்கு மிகவும் நன்றி சொல்லுவேன். पवित्र आत्मा कितना सुंदर ढंग से वचनों को सिस्टमैटिकली अरेंज करके रखे। பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அருமையாக வசனங்களை அருமையாக அங்கே வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறார். देखिएगा उसका कारणों को देखें, அதனுடைய காரணங்களை நாம் பார்த்தோம். थोड़ा ही देर में जो है बहुत बड़ा आंधी आने लगा, கொஞ்ச நேரத்திற்குள்ளாக அங்க ஒரு பெருங்காற்று வர उसका ஆரம்பித்தது. नुकसानों को देखिएगा। அதனுடைய விளைவுகளை பாருங்கள். 15वां वचन से लेकर 18वां वचन तक अगर हम देखेंगे, 15வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் பார்ப்போம் என்று 15वां वचन சொன்னால், में देखिएगा अभी जो है जगह और सारे लोग पूरी रीति से फंस गए। இப்பொழுது 15வது வசனத்திலே பாருங்கள், கப்பலும் எல்லா ஜனங்களும் முற்றிலுமாக அதிலே மாட்டிக்கொண்டார்கள். उसके सामने ठहर न सका, इसका मतलब बिल्कुल बिल्कुल फंस गए। अभी அதிலே அவர்களை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் முற்றிலுமாக அகப்பட்டுக் கொண்டார்கள். जब आंधी चलने लगेगा, காற்று அடிக்கும் பொழுது, हमारा व्यक्तिगत जीवन क्यों न हो, அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையா हमारा இருந்தாலும் சரி, पारिवारिक, हमारा डिपार्टमेंट या हमारा सेवकाई की बातें क्यों न हो, அது நம்முடைய குடும்பம், நம்முடைய டிபார்ட்மெண்ட், ஊழியம் எதுவா இருந்தாலும் சரி, we will be locked, நாம் அடைக்கப்பட்டு விடுவோம். हम बिल्कुल बिल्कुल हम कुछ नहीं कर पाएंगे। நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. उसी प्रकार का संदर्भ को हम लोग यहाँ पर देखते हैं। அப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். वे लोग पूरी रीति से फंस गए। அவர்கள் முற்றிலுமாக அகப்பட்டு கொண்டார்கள். उसी वचन में और एक बात है, यहाँ அதே வசனத்துல இன்னொரு காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. अभी ऐसा हालत में पहुंच गए वे लोग, அவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மாட்டிக்கொண்டார்கள். चलो हवा जैसा चल रहा वैसा ही चलेंगे हम लोग भी। காற்று எந்த பக்கமா போகுதோ அதே பக்கத்திலே நாமும் போவோம். मेरे लिए परमेश्वर एक खास निशान को दिया, எனக்காக ஆண்டவர் ஒரு தனி திசையை கொடுத்திருந்தார். मेरा परिवार के लिए परमेश्वर एक खास उद्देश्य को दिया, ஆண்டவர் எனக்கென்று ஒரு தனிப்பட்ட ஆண்டவர் காரியத்தை கொடுத்திருந்தார். मेरे व्यक्तिगत जीवन में परमेश्वर एक खास दर्शन को दिया, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு தனி தரிசனத்தை எனக்கென்று जब கொடுத்திருந்தார். मैं इस प्रकार के आंधी में फंस जाता हूं, நான் எப்பொழுது இப்படிப்பட்ட காற்றிலே அகப்படுகிறேனோ, जैसा हवा जा रहा वैसा कि मुझे जाना पड़ेगा, எப்படியாக காற்று அடிக்குமோ அப்படியாக நான் போயாக வேண்டும். हवा जा रहा वैसा ही मेरा परिवार जाना पड़ेगा, எப்படியாக காற்று அடிக்குமோ அதே திசையிலே நான் என்னுடைய குடும்பம் போக வேண்டும். जैसा हवा चलता वैसा ही मेरा दल जाना पड़ेगा, எப்படியாக காற்று அடிக்கிறதோ அதே போல என்னுடைய கூட்டமும் போயாக வேண்டும். यहाँ उस प्रकार के बातों को हम देखते हैं। இங்கே நாம் இந்த காரியத்தை பார்க்கிறோம். जैसा हवा जा रहा है वैसा ही जाना पड़ रहा है। எப்படியாக காற்று அடிக்கிறதோ அதே போல அதை பின்னாக போக வேண்டியதா இருக்கிறது. 17वां वचन को अगर हम देखेंगे, 17வது வசனத்தை பார்க்கலாம். भय की बातें आ गया, அங்க பயத்துக்குரிய காரியங்கள் வந்தது. डर की बातें आ गया। அங்க பயப்படுறதுக்குரிய சூழ்நிலைகள் வந்தது. जब डर भय हमारे पास चले आता है, பயம் நமக்குள்ளாக கடந்து வரும் பொழுது,
निराशापन और हर प्रकार की बातें वहां आ जाएगा। சோர்வு எல்லா காரியங்களும் நமக்குள்ளாக கடந்து வரும். जहां अभी ये आंधी के चलते सबके अंदर में डर और भय आ गया। இங்கே இந்த கடுங்காற்றிற்கு மூலமாக எல்லாருக்குள்ளாக பயம் கடந்து வந்தது. 18वें वचन में अगर हम देखेंगे, 18வது வசனத்திலே பார்க்கும் பொழுது 18 और 19वें वचन में, 18 19 வசனங்களிலே अभी जहाज में जो साधन है वो सारे बातों को फेंकना पड़ रहा है। கப்பலில் இருக்கிற எல்லா பொருட்களையும் தூக்கி போட வேண்டிய சூழ்நிலை. हल्का करेंगे, அங்கே லகுவாக்குவோம். अभी हल्का करेंगे। இப்போது லகுவாக்குவோம். इतने सामानों के साथ जा नहीं पाएंगे, இவ்வளவு பொருட்களோடு போக முடியாது. कम करेंगे, குறைக்க வேண்டும். सुबह के वक्त में परमेश्वर हमसे बातें करने के लिए चाहता है। இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். जैसा आप अपने व्यक्तिगत जीवन में पूरा आशीषों के साथ आप जाने के लिए आप शुरू किए, நீங்கள் எப்படியாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எல்லா ஆசீர்வாதத்தோடும் ஓடுவதற்கு ஆரம்பித்தீர்களோ, भरपूर आशीषों के साथ जैसा परिवार को लेके जाने के लिए परमेश्वर आपको बुलाया, பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய குடும்பத்தோடு போவதற்கு ஆண்டவர் உங்களை அழைத்திருந்தாரோ, वैसा ही परमेश्वर चाहता है हम अंत तक हम जाएं। அப்படியாகவே நாம் கடைசி வரைக்கும் போக வேண்டும் என்று ஆண்டவர் यहाँ விரும்புகிறார். देखिएगा, हल्का करने के लिए प्रयास किया जा रहा है। இங்கே பாருங்கள், எடையை குறைப்பதற்கு காரியங்கள் பிரயாசம் செய்யப்படுகிறது. लेकिन ஆனால் ये सारे बातों में यहाँ पर जैसा मैं बताया था, डर भय वहां आने के चलते, இந்த எல்லா காரியங்கள் மத்தியிலும் நான் சொன்ன பிரகாரமாக பயம் கடந்து வந்ததினாலே 20वां वचन में क्या लिखा है? 20வது வசனத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 20वां वचन को देखिएगा। 20வது வசனத்திலே பாருங்கள். जब बहुत दिनों तक न सूर्य न तारे दिखाई दिए और बड़ी आंधी चलती रही, तो अंत में हमारे बचने की सारी आशा जाती रही। அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. देखिएगा, बचने की सारी आशा जाती रही, பிழைப்பதற்குரிய எல்லா நம்பிக்கையும் அற்று போயிற்று. अभी बिल्कुल कोई उम्मीद नहीं है, இப்பொழுது ஒரு நம்பிக்கையும் இல்லை. बचने का कोई उम्मीद नहीं है। தப்பி பிழைப்பதற்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை. जो मेरे साथ है और परिवार के सदस्य है उनको बचाने के लिए कोई उम्मीद नहीं है। யார் என்னோடு கூட இருக்கிறார்களோ, குடும்ப நபர்கள் இருக்கிறார்களோ, அவர்களை பிழைப்பதற்கு ஒரு காரியமும் இல்லை. ऐसा लग रहा है मैं अपने जो लोगों के साथ मैं डूब जाऊंगा, அப்படியாக இருக்கிறது. நான் என்னோடு கூட இருக்கிற ஜனங்களோடு மூழ்கி போவேன். कोई उम्मीद नहीं दिख रहा है। ஒரு நம்பிக்கையும் இல்லை அங்கே. लेकिन ये अध्याय का आखिरी वचन के लिए मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ। ஆனால் இந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி वो செலுத்துகிறேன். आखिरी वचन में क्या लिखा है पढ़ेंगे? அங்கே கடைசி வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது வாசியுங்கள். और बाकी कोई पटरों पर और कोई जहाज की अन्य वस्तुओं के सहारे निकल जाए, इसी रीति से सब कोई भूमि पर बच निकले। மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாக எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். इस रीति से सब कोई भूमि पर बच निकले। இவ்விதமாக எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். एक भी जन बचने का उम्मीद नहीं था, ஒரு நபரும் தப்பிப்பதற்கு அங்கே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை காணப்பட்டது. यहाँ सब कोई ஆனால் அங்கே எல்லாரும் எல்லாரும் बच निकले, தப்பித்து பிழைத்தார்கள். ताली बजा के परमेश्वर का धन्यवाद देंगे। கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். जहां उम्मीद नहीं है वहां उम्मीद दिखाई पड़ रहा है। எங்கே நம்பிக்கை இல்லையோ அங்கே நம்பிக்கை தென்பட்டது. जब आप सोच रहे हैं मेरा भविष्य बिल्कुल डूब जाएगा, நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் என்னுடைய எதிர்காலம் முற்றிலுமாக மூழ்கி போகும், मेरा दर्शन डूब जाएगा, என்னுடைய தரிசனம் மூழ்கி போகும். मैं सोच रहा था ये पढ़ने के बाद वो पढ़ेंगे, वो पढ़ने के बाद ये पढ़ेंगे, ऐसा पहुंच जाएंगे। நான் இப்படியாக நினைத்துக் கொண்டிருந்தேன், இது படித்த பின்பாக இது படிப்பேன், அதற்கப்புறம் அது படிப்பேன், அப்படியாக நான் படித்துக் கொண்டிருப்பேன். अभी लग रहा है थोड़ा हल्का करना पड़ेगा, ஆனால் இப்பொழுது இப்படியாக இருக்கிறது, கொஞ்சம் குறைக்க வேண்டும், हल्का करना पड़ेगा। கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டியதா लेकिन இருக்கிறது. यहाँ बाइबल बतलाती है ஆனால் வேதம் இங்கு சொல்லுகிறது, जहाँ बचने के लिए बिल्कुल उम्मीद नहीं था, எங்கே தப்பித்து பிழைப்பதற்கு ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் இருந்ததோ, सबके साथ எல்லாரும் सबके साथ எல்லாரும் கூட सब कोई எல்லாரும் बच निकले। பிழைத்துக் கொண்டார்கள். यहाँ वो आखिरी में वो शब्द जो है मुझे अभी दिखाई पड़ रहा है, இப்போ கடைசியில் இருக்கிற அந்த வார்த்தை எனக்கு தென்படுகிறது. इस रीति से। இப்படியாக तभी हम देखने जा रहे हैं किस रीति से। நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் எப்படியாக. इस रीति से सब कोई बच निकले पौलुस के साथ। இப்படியாக பவுலோடு கூட எல்லாரும் தப்பி பிழைத்தார்களே. किस रीति से? எப்படியாக?
जो समय है उसके अंतर्गत में जिन बातों को मैं बता पाऊंगा मैं जल्दी जल्दी बताने के लिए कोशिश करूंगा। குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக நான் எவ்வளவு காரியங்களை சொல்லி முடிக்க முடியுமோ அந்த காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். अगर परमेश्वर मुझे अगुवाई करेगा मैं कभी इसको मैं पूरा करूंगा. ஒருவேளை ஆண்டவர் என்னை நடத்துவார் என்று சொன்னால் நான் எப்போதாவது இதை முற்றிலுமாக முடிப்பேன். आज परमेश्वर के लिए एक पौलुस का जरूरत है. இன்றைக்கு ஆண்டவருக்கு என்று ஒரு பவுல் தேவை. आपका परिवार क्यों न हो या आपका डिपार्टमेंट क्यों न हो या परमेश्वर के लिए एक पौलुस. உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், உங்களுடைய டிபார்ட்மெண்டாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். आपका हॉस्टल हो सकता है, உங்களுடைய ஹாஸ்டலாக இருக்கலாம். ஆண்டவருக்கு என்று ஒரு பவுல் தேவை. एक पौलुस, ஒரே ஒரு பவுல், एक पौलुस चाहिए. ஒரு பவுல் தேவை. सबसे पहले मैं पौलुस के अंदर से एक बात को मैं देखा. முதலாவதாக பவுலுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். जब बिल्कुल आशा बिल्कुल खत्म हो गया 20वां वचन में, 20வது வசனத்திலே முற்றிலுமாக நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலையிலே, जरूर पौलुस का गलती के चलते नहीं हुआ. அது பவுலுடைய தவறினாலே அங்கே நடைபெறவில்லை. किसी ने गलती किया, யாரோ ஒருவர் தவறு செய்தார். पौलुस का गलती नहीं है. பவுலுடைய தவறு அல்ல. लेकिन जैसा पूरा आशा और उम्मीद खत्म हो गया, எப்படியாக அங்கே முழு நம்பிக்கையும் இழந்து போன சூழ்நிலையிலே காணப்படுகிறது. 21, 22, 23वां वचन से हम तीन बातों को देख सकते हैं. 21, 22, 23 வசனங்களிலிருந்து மூன்று காரியங்களை நாம் பார்க்க முடியும். पौलुस एक आत्मिक पुरुष के जैसा अपने आप को प्रकट कर रहा है. பவுல் ஒரு ஆவிக்குரிய புருஷனாக தன்னை அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார். हम साधारण ढंग से उसको पढ़ के हम लोग जा सकते हैं, நாம் அதை சாதாரண விதமாக படித்து விட்டு நாம் கடந்து போக முடியும். लेकिन ये संभव नहीं है. ஆனால் இது வாய்ப்பு அல்ல. परमेश्वर के ओर से जो अगुवाई मिला उसको वे लोग नहीं सुने. ஆண்டவர் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த வழிநடத்துதலை அவர்கள் கேட்கவில்லை. और आंधी में फंस गए. அங்கே அவர்கள் சூறைக்காற்றிலே மாட்டிக்கொண்டார்கள். मेहनत करना पड़ा, हवा जैसा जा रहा वैसा जाना पड़ा. மிகவும் அதிகமாக பிரயாசப்பட வேண்டியதா இருந்தது. காற்றின் வழியாக போக வேண்டியதா இருந்தது. जहाज को हल्का करना पड़ा. அங்கே கப்பலை காலி செய்ய வேண்டி இருந்தது. तो भी இருந்த பின்பும் கூட यहाँ पौलुस को देखिएगा, இங்கே பவுலை பாருங்கள், अपने आप को एक आत्मिक पुरुष के जैसा वहां प्रकट कर रहा है. அங்கே தம்மை தாமே ஒரு ஆவிக்குரிய நபராக அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். यहाँ अगर आप 21वां 22वां 23वां अगर आप वहां देखिएगा, इन वचनों को अगर आप देखेंगे वहां तीनों वचन में देख सकते हैं एक आत्मिक पौलुस को हम लोग देख सकते हैं. அங்கே 21, 22, 23 இந்த மூன்று வசனங்களிலும் நாம் பார்க்கும் பொழுது பவுல் தன்னை ஒரு ஆவிக்குரிய நபராக அந்த இடத்துல காண்பிக்கிறார். पौलुस जानता था जैसा वो अपने जो किताब में लिखा है, जो मुझे बताया गया उसी प्रकार मुझे होगा. பவுல் அறிந்திருந்தார், தன்னுடைய நிருபங்களிலே அதை சொல்லி இருக்கிறார், அவைகள் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். मेरे जीवन में जो भी बताया गया वो जरूर पूरा होगा. என்னுடைய வாழ்க்கையில என்ன சொல்லப்பட்டதோ அது நிச்சயமாக நிறைவேறும். ये लोग मेरे बातों को नहीं सुने, இந்த நபர்கள் என்னுடைய வார்த்தை கேட்கவில்லை, मैं चुपचाप रहूंगा, நான் அமைதியா அப்படி இருப்பேன். कुछ हवा आके भी मुझे उड़ के लेके जा सकता है. ஒருவேளை காத்து வந்து கூட என்ன அப்படியே கொண்டு போகும். अगर समुद्र में डूब जाऊंगा तो भी योना जैसा मेरे लिए एक मछली को परमेश्वर भेज सकता है. ஒருவேளை நான் சமுத்திரத்துல மூழ்கி போனாலும் என்னை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் ஒரு மீனை கொடுக்க முடியும் யோனாவை போல. ये लोग कभी सुधरेगा नहीं. இவர்கள் ஒருபோதும் திருந்த மாட்டார்கள். परमेश्वर के बातों को नहीं सुनने के चलते इतने बातों में फंस गए. இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காதனால இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளாக மாட்டி விட்டார்கள். कभी ऐसा नहीं सोचा. ஒருபோதும் அப்படி நினைக்கவில்லை. प्यार से बुला रहा है, அன்போடு அழைக்கிறார் அவர்களை. जरूर बता रहा है बहुत मुलायम दिल से. அங்கே மிகவும் ரொம்ப எளிமையாக சொல்லுகிறார், अगर आप लोग मेरे बातों को सुनते इतने बड़े आंधी में नहीं फंसते. ஒருவேளை நீங்க என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்திருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட மிகப்பெரிய காற்றில் நீங்க அகப்பட்டிருக்க மாட்டீங்க. तो भी डाडस बांधो, ஆனாலும் சொல்லுகிறார், चिंता न करना, நீங்கள் கவலைப்படக்கூடாது. अपने आप को एक आत्मिक पुरुष जैसा. தன்னைத்தானே ஒரு ஆவிக்குரிய நபராக. संकट के समय में हम कैसे रहते हैं? நாம் உபத்திரவத்தின் நடுவிலே எப்படியாக இருக்கிறோம்? परिवार में ले लेंगे, குடும்பத்தில் எடுத்துக்கொள்வோம். जब सब कुछ सही रहेगा हम हनी बुला सकते हैं, நாம் எல்லாம் சரியா இருக்கும்போது ஹனி என்று சொல்லலாம், डार्लिंग बुला सकते हैं, டார்லிங் என்று சொல்லலாம், और भी कुछ नया नया नाम को डाल सकते हैं. இன்னும் புதிய புதிய வார்த்தைகளை நம்ம जब பயன்படுத்தலாம். आंधी में फंस जाते हैं हम कैसे रहते हैं? ஆனால் நாம் சூறைக்காற்றிலே அகப்படும் பொழுது எப்படியாக இருக்கிறோம்? अलग अलग प्रकार की बातों को लोग कहते हैं, வெவ்வேறு விதமான காரியங்களை ஜனங்கள் சொல்லுவார்கள். और जेंट्स लोग का अगर
का जो टेंशन हो गया परिवार में குடும்பத்திலே ஆண்களுக்கு கோபம் வந்து விட்டது என்று சொன்னால் और कुछ लोग जो है शर्ट पहन के बाहर चले जाते हैं, சிலர் சட்டையை போட்டுட்டு வெளியே போயிடுவாங்க, चाय दुकान में बैठ जाएंगे அங்கே டீ கடையில் போய் உட்காந்துருவாங்க, या कहीं बाहर चले जाएंगे। அல்லது எங்கேயோ ஏதாவது வெளியே போயிடுவாங்க। अलग अलग प्रकार की बातों को हम अपनाने के लिए कोशिश करते हैं। வெவ்வேறு விதமான காரியங்களை நாம் செய்வதற்கு முயற்சி செய்கிறோம்। जब आंधी तूफान की बातें आता है, ஆனால் சூறாவளி காற்று வரும் பொழுது, लेकिन यहाँ बाइबल हमें सिखाने के लिए कोशिश करती है, ஆனால் வேதாகமம் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது। जब आंधी चलने लगेगा तब हम अपने आप को आत्मिक पुरुष के जैसा, आत्मिक लोग जैसा अपने आप को प्रकट करें। பெருங்காற்று நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நம்மை நாமே ஆவிக்குரியவர்களாக நாம் வெளிப்படுத்த வேண்டும்। जब दबाव बढ़ेगा हम किस प्रकार व्यवहार करते हैं, நாம் அழுத்தங்கள் நம்மில் அதிகரிக்கும் பொழுது நம்மை எப்படியாக நாம் हमारा வெளிப்படுத்துகிறோம், चाल चलन कैसा रहता है, நம்முடைய கிரியைகள் எப்படியாக இருக்கிறது, किसी के कारण से या बिना मतलब से हमारे चारों तरफ कुछ बातें आ रहा है, யாரோ ஒருவர்னால அல்லது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நம்மை சுற்றிலும் காரியங்கள் வரும் பொழுது जो बातें बिल्कुल खत्म हो गया उसी को पत्नी बार बार याद दिला रही है, அந்த முடிந்து போன காரியத்தை திரும்ப திரும்ப மனைவி ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறாள், जो बिल्कुल खत्म हो गया वो जो है पति जो है बार बार उसी के ऊपर जो है ध्यान दे முற்றிலுமாக रहा है। முடிந்து போன காரியத்தை திரும்பவும் கணவன் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறான்। हम कैसा बर्ताव करते हैं। நாம் எப்படியாக அவர்களோடு கூட இடைபெறுகிறோம்। यहाँ मूसा को जब हम देखते हैं, இங்கே மோசேயை நாம் பார்க்கும் பொழுது बिल्कुल शांत पुरुष था। அவன் மிகவும் அமைதியான நபராக இருந்தார்। जब when he was under pressure, ஆனால் அவர் அழுத்தத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது, जब उस प्रकार के दबाव में चले आया, ஆனால் அவர் அப்படிப்பட்ட அழுத்தத்திற்குள்ளாக போகும் பொழுது वो उनका व्यवहार बदल गया। அவருடைய கிரியை மாறி போனது। उसका नतीजा वो कनान पहुंच नहीं पाया। அதனுடைய விளைவு அவரால் கானானுக்குள்ளாக போக முடியவில்லை। वो ये इन्हीं के द्वारा ही वो दर्शन परमेश्वर के द्वारा वहां शुरू हुआ, இவர் மூலமாக தான் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அந்த தரிசனம் ஆரம்பிக்கப்பட்டது। वो नहीं पहुंच पाया। ஆனால் அவரால் அங்க போய் சேர முடியவில்லை। आज हम अपने आप को थोड़ा सा जांचेंगे। இன்றைக்கு நம்மை நாமே கொஞ்சம் நிதானித்து क्या பார்க்கலாம்। आप अपने व्यक्तिगत जीवन में या पारिवारिक जीवन में या दल में इस प्रकार की बातों को महसूस करते हैं? நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில அல்லது குழு வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை உணர்கிறோமா? आपको लग रहा है कुछ आंधी चल रहा है, உங்களுக்கு ஒரு வேளை இப்படியாக இருக்கலாம், பெருங்காற்று அடிக்கிறது, परमेश्वर एक पौलुस को खोजता है। ஆண்டவர் ஒரு பவுலை தேடுகிறார்। हम मनुष्य होने के चलते कभी कभी हम दूसरों को हम कुछ ना कुछ बोलते रहते हैं। நாம் மனிதர்களா இருக்கிறதுனால சில நேரங்களில் மற்றவர்களை ஏதாவது குறை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம்। वो ऐसा करने से इतना नहीं होता, அவர் இப்படி நடந்து செய்திருப்பாரு, செய்யாமல் இருந்திருப்பாருன்னா இப்படி வந்திருக்காது। अगर वैसा हो जाता तो ऐसा हो जाता। அப்படி இருக்கும் என்று சொன்னால் இப்படி இருந்திருக்கும்। लेकिन हम एक पौलुस के नाई एक आत्मिक पुरुष और सेवक रूप में खड़ा होने का जरूरत है। ஆனால் நாம் பவுலை போல ஒரு ஆவிக்குரிய புருஷனாக, ஊழியக்காரனாக எழுந்து நிற்க வேண்டிய जब அவசியம்। याकूब और यूहन्ना को हम देखते हैं, யாக்கோப்பு நம் யோவானை பார்க்கும் பொழுது सारे लोग उनको स्वागत करते रहेंगे गांव गांव में, तो बहुत अच्छा है। எல்லா கிராமத்திலும் அவரை அப்படியே வரவேற்று கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னால் எல்லாம் நன்றாக இருக்கும்। जहां जहां जा रहे हैं नाश्ता पानी सब मिल रहा है, बहुत अच्छा है। எல்லா இடத்திலையும் அங்க உணவு எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொன்னால் எல்லாம் சரியா இருக்கும்। जब लोग ग्रहण नहीं कर रहे हैं, ஆனால் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாத பொழுது इनका व्यवहार में चेंजेस, அவர்களுடைய கிரியைகளிலே மாற்றம், इनका बात बोली में चेंज, அவருடைய பேச்சிலே மாற்றம்। वो कह रहा हम एलिया जैसा आंख उतार दें, अनुमति दीजिए। அவர்கள் இப்படியாக சொல்கிறார், எலியாவை போல அக்கினி இறக்குவதற்கு எங்களுக்கு உத்தரவு கொடும்। लेकिन दानियल के दोस्तों को देखिएगा, ஆனால் தானியேலுடைய நண்பர்களை பாருங்கள், कोई परिवर्तन नहीं है। ஒரு மாற்றமும் இல்லை। 1 गुना 2 गुना 4 गुना 3 गुना 4 गुना 7 गुना भी बढ़ जाए, ஒரு மடங்கு, 2 மடங்கு, 3 மடங்கு, 7 மடங்கு அதிகரிக்கப்பட்டது। जितना भी मेरे चारों तरफ की बातें 7 गुना भी बढ़ जाए, எவ்வளவாக என்னை சுற்றி இருக்கிற அழுத்தங்கள் 7 மடங்கு அதிகரித்தாலும் சரி, मैं जैसा हूं वैसा ही रहूंगा। நான் எப்படி இருப்பேனோ அப்படியே இருப்பேன்। जैसा परमेश्वर मेरे अंदर स्वभाव दिया वैसा ही मैं रहूंगा। ஆண்டவர் எனக்கு எப்படிப்பட்ட சுபாவத்தை கொடுத்தார் அதிலே நிலைத்திருப்பேன்। जैसा मैं बाइबल से बातों को सीखा वैसा ही मैं रहूंगा। எப்படியாக வேதத்திலிருந்து நான் காரியங்களை கற்றுக்கொண்டேனோ அப்படியாகவே இருப்பேன்। कोई परिवर्तन नहीं रहेगा। ஒரு மாற்றமும் இருக்காது। इस सुबह के वक्त में हम परमेश्वर के हाथों में अपने आप को सौंपने का जरूरत है। இந்த காலை வேளையிலே நாம் நம்மை நாமே ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டிய அவசியம் जब உண்டு। आपके अंदर का हर बातें खत्म हो गया, எப்பொழுது உங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா காரியங்களும் முடிந்து போகிறதோ, क्या हम बच सकते हैं? நாம் பிழைக்க முடியுமா? क्या हम पार हो सकते हैं? நாம் கடந்து போக முடியுமா? परमेश्वर कहता है सचमुच में हम सब कोई बच सकते हैं। ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாகவே நாம் எல்லாரும் தப்பி பிழைக்க முடியும்। बातें कुछ भी क्यों न हो, காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, हम सब कोई बच सकते हैं। எல்லாரும் தப்பி பிழைக்க முடியும்। लेकिन
हमारा व्यवहार कैसा है? ஆனால் நம்முடைய கிரியைகள் எப்படியாக இருக்கிறது? हम सबको ये चले आएंगे, நாம் எல்லாரும் வருவோம், एक आत्मिक प्लेटफॉर्म में आएंगे, ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலையிலே வருவோம். हम अपने आप को एक आत्मिक पुरुष जैसा हम प्रकट करेंगे. நம்மை நாமே ஆவிக்குரிய நபர்களாக வெளிப்படுத்துவோம். क्या लोग हमें उस प्रकार देखते हैं? ஜனங்கள் நம்மை அப்படி பார்க்கிறார்களா? हम जरूर हॉस्टल में रहते हैं, நாம் ஹாஸ்டல்ல இருக்கிறோம். क्या मसीह जो या क्रिश्चियन चिल्ड्रन या वे मसीह बच्चे करके लोग देखते हैं हमें? மற்ற பிள்ளைகள் நம்மை கிறிஸ்தவ பிள்ளைகள் என்று அவர்களால் பார்க்கிறார்களா? हमारा बोली कैसा है? நம்முடைய பேச்சு எப்படி हमारा இருக்கிறது? व्यवहार कैसा है? நம்முடைய இடைபாடு எப்படி இருக்கிறது? हम जरूर बाइबल कॉलेज में भी रहते हैं, நாம் வேதாம கல்லூரியிலே கூட இருக்கிறோம். क्या मेरा चिन्ह, मेरा हर बातें मुझे एक आत्मिक पुरुष जैसा प्रकट करता है? என்னுடைய அடையாளங்கள், என்னுடைய மற்ற காரியங்கள் ஆவிக்குரிய நபர்களாக என்னை காண்பிக்கிறதா? लोग मुझे अलग अलग प्रकार की बातों से शायद जानते होंगे. ஒருவேளை ஜனங்கள் என்னை வெவ்வேறு விதமாக அறிந்திருக்கலாம். मैं जरूर अपने आप को पास्टर नहीं कहता हूं, लेकिन कोई कोई पास्टर बोलते हैं. ஆனால் சிலர் நான் என்னை பாஸ்டர் என்று சொல்லுகிறதில்லை, சிலர் என்னை சொல்லுகிறார்கள் பாஸ்டர் என்று और சொல்லி. रीजनल सुपरिटेंडेंट करके कोई कोई बुलाते हैं. சிலர் ரீஜனல் சூப்பரண்டென்ட் என்னை அழைக்கிறார்கள். आज मैं एक प्रश्न पूछने का जरूरत है. நான் இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் உண்டு. जो भी मैं काम करता हूं, நான் என்ன காரியங்கள் जो செய்கிறேனோ, भी बातों को मैं अन्य लोगों के साथ बर्ताव करता हूं, நான் யாரிடத்தில் என்னென்ன காரியங்களில் இடைபடுகிறேனோ, क्या मैं एक आत्मिक व्यक्ति के रूप में अपने आप को प्रकट कर पाता हूं? நான் என்னை ஒரு ஆவிக்குரிய நபராக வெளிப்படுத்த முடிகிறதா? मेरे बच्चे क्या मुझे एक आत्मिक पुरुष जैसा देख पाते हैं? என்னுடைய பிள்ளைகள் என்னை ஒரு ஆவிக்குரிய நபராக பார்க்க முடிகிறதா? इस सुबह के वक्त में हम अपने आप को जांचेंगे. இந்த காலை வேளையிலே நம்மை நாமே நிதானித்தறிய வேண்டும். आंधी जितना भी भयानक क्यों न हो, சூறைக்காற்று எவ்வளவு பெரிதா இருந்தாலும் சரி, हम अपने आप को और औरों को बचा सकते हैं. நாம் நம்மையும் காப்பாற்ற முடியும், மற்றவர்களையும் காப்பாற்ற முடியும். हम आत्मिक बनेंगे, நாம் ஆவிக்குரியவர்களாய் प्रार्थना के लिए प्रथम स्थान देंगे, ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, व्यक्तिगत जीवन के बाइबल अध्ययन के लिए प्रथम स्थान देंगे, தனிப்பட்ட வேத தியானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, और में उठ के प्रभु के पास बैठने के लिए प्रथम स्थान देंगे. அதிகாலையில எழுந்து ஆண்டவரிடத்தில் அமர்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, कभी ये विचार में मत रहिएगा सब कुछ ठीक चल रहा है. ஒருபோதும் இந்த எண்ணத்தில் இருக்காதிருங்கள், எல்லாம் நன்றாக செல்கிறதே. हम परमेश्वर को खोजने के लिए अपने आप को सौंपेंगे. நாம் ஆண்டவரை தேடுவதற்கு நம்மை நாமே அர்ப்பணிக்கும் பொழுது, उसी प्रकार का पौलुस को परमेश्वर खोजता है. அப்படிப்பட்ட பவுலை ஆண்டவர் தேடுகிறார். दूसरा और एक बात को मैं दिखाने के लिए कोशिश करूंगा. இரண்டாவது இன்னொரு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். यहाँ 22वां वचन को अगर हम पढ़ेंगे, இங்க 22வது வசனத்திலே பாருங்கள். हम सुनेंगे पहले हिंदी में 27वां अध्याय का 22वां वचन. परंतु अब मैं तुम्हें समझाता हूँ कि ढाढ़स बांधो, क्योंकि तुम में से किसी के प्राण की हानि न होगी, पर केवल जहाज की. ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. यहाँ ऐसा पौलुस को हम देखते हैं, இங்கே இப்படிப்பட்ட ஒரு பவுலை நாம் பார்க்கிறோம். और उनका कहना ये है, அவருடைய சொல் இப்படியாக இருக்கிறது, भले जहाज जो है डूब सकता है, ஒருவேளை கப்பல் மூழ்கி போகலாம், मेरा विश्वास अभी भी जिंदा है. என்னுடைய விசுவாசம் இப்பொழுதும் ஜீவனோடு இருக்கிறது. मेरा विश्वास कभी नहीं डूबेगा. என்னுடைய விசுவாசம் ஒருபோதும் மூழ்காது. यहाँ देखिएगा हिम्मत के साथ, विश्वास के साथ यहाँ पौलुस खड़ा है. இங்கே விசுவாசத்தோடு தைரியத்தோடு இங்கே பவுல் நின்று கொண்டிருக்கிறார். और पौलुस जरूर बता रहा है, அங்கே பவுல் உண்மையாகவே சொல்லுகிறார், जहाज में कुछ नुकसान हो सकता है, இங்கே கப்பலிலே சில சேதங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, और डूब सकता है, ஒருவேளை மூழ்கலாம், कुछ भी हो सकता என்ன है, நடந்தாலும் சரி. लेकिन मेरा विश्वास तगड़ा है. ஆனால் என்னுடைய விசுவாசம் உறுதியானது. जब हम आंधी और तूफानों के बीच में रहते हैं, நாம் எப்பொழுது பெருங்காற்று சூறாவளியின் மத்தியில் இருக்கிறோமோ, आप सबसे ज्यादा अपना विश्वास को सुरक्षित रखना जरूरी है. நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். कभी आप ऐसे विचार में जाने का जरूरत नहीं है. நீங்கள் ஒருபோதும் இப்படிப்பட்ட ஒரு நினைவிற்குள்ளாக போக வேண்டிய அவசியம் கிடையாது. ये संभव नहीं है, இது முடியாது, ये कभी होगा नहीं இது है, ஒருபோதும் நடக்காது. और इसमें से हम पार नहीं हो सकते हैं. இதிலிருந்து என்னால் நான் தாங்கி போக முடியாது. जीवन का आखिरी पॉइंट में कभी कभी बच्चे लोग चले जाते हैं. क्यों मालूम है? வாழ்க்கையின் கடைசி பகுதிக்கு சில நேரங்களிலே பிள்ளைகள் போய்விடுகிறார்கள். ஏனென்று தெரியுமா? आगे मेरा पढ़ाई खत्म है, தொடர்ந்து என்னுடைய படிப்பு முடிய போகிறது, और आगे मेरा जीवन खत्म, என்னுடைய வாழ்க்கையும் அதோடு கூட முடிய போகிறது, और पैसा के लिए कुछ उम्मीद नहीं है, सब कुछ खत्म.
பணத்திற்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை, எல்லாமே முடிய போகிறது. अभी हुआ नहीं है, लेकिन वे लोग कल्पना करते हैं. இப்போது நடக்கல, ஆனா இப்படியாக கற்பனை செய்கிறார்கள். अभी ऐसा हुआ नहीं है. இப்போ அப்படி நடக்கல. अगर आप यहाँ प्रेरितों के काम और पौलुस के जीवन में और एक बात को यहाँ पर देखिएगा, இங்கே பவுலுடைய வாழ்க்கையிலே அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துல இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது, जब वो जेलर के साथ वहां पर बर्ताव करते हुए हम देख सकते हैं, அங்கே சிறைச்சாலையினுடைய தலைவனிடத்திலே பார்க்கும் பொழுது 16 अध्याय का 27वां वचन से लेकर 16வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து, सारे बातों को पढ़ने के लिए मेरे पास समय नहीं है, वहां देखिएगा. எல்லா வசனங்களையும் வாசிப்பதற்கு நேரம் என்னிடத்தில் பாருங்கள். वो दरोगा और इसी प्रकार विचार किया, सोचा. அவன் இப்படியாக நினைத்தான், कुछ हुआ नहीं, ஒண்ணுமே அங்க நடக்கல. वो सोचा, அங்க நினைத்தான். वो क्या किया, सब कोई भागे, அங்க எல்லாம் ஓடி விட்டார்கள் என்று நினைத்தான். और कोई नहीं है, ஒருவரும் இல்லை என்று நினைத்தான். और कल मेरे लिए वहां इंक्वायरी होगा, நாளைக்கு எனக்கு மேல் அங்க என்கொயரி நடக்கும், और मेरा जो मृत्यु दंड मिलेगा, எனக்கு மரண தண்டனை கிடைக்கும். ऐसे कुछ बातों को सोचते हुए वो अपने आप को आत्महत्या करने के लिए कोशिश किया. இங்க இப்படிப்பட்ட சில காரியங்களை நினைத்துக் கொண்டு தன்னைத்தானே கொல்வதற்கு முயற்சி செய்கிறான். यहाँ पौलुस के अंदर विश्वास खत्म नहीं हुआ, இங்கே பவுலுக்குள்ளாக விசுவாசம் முடிந்து போகவில்லை. क्योंकि यहाँ बाइबल बतलाती है, और इब्रानियों की पत्री उसका 12वां अध्याय में இங்கே வேதாமம் சொல்லுகிறது, எபிரேயர் 12வது அதிகாரத்திலே परमेश्वर के बारे में एक बात को हम देखते हैं, ஆண்டவரை குறித்து ஒரு காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. वो विश्वास का कर्ता, அவர் விசுவாசத்தின் ஆண்டவர், वो ஆரம்பிக்கிறவர். और वहां देखिएगा, और इब्रानियों की किताब उसका 12वां अध्याय में लिखा है, அங்கே எபிரேயர் 12வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. और यहाँ लिखा है, और पहला वचन में, और विश्वास का कर्ता, அங்கே முதலாவது வசனத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை துவக்குகிறவர். और न केवल और करता है, और अंत भी वही करेगा. அவர் துவக்குகிறவர் மாத்திரமல்ல, அதை முடிக்கிறவரும் அவராயிருக்கிறார். हम अपने बातों में हम सीमित रखने का कोई जरूरत नहीं है. நாம் நம்முடைய காரியங்களிலே நாம் எல்லையை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. और ऐसा हो जाएगा, वैसा हो जाएगा, वो सब परमेश्वर देख लेंगे. இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் அதெல்லாம் இல்ல, எல்லாத்தையும் ஆண்டவர் பாத்துக்குவார். हम किसी बातों में हम रोक डालने का कोई जरूरत नहीं எந்த है. காரியத்திற்கும் நாம் தடைகளை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. डाढ़स बांधिए, அங்கே எல்லாவற்றையும் கட்டிக்கொள்ளுங்கள், विश्वास कीजिए. விசுவாசியுங்கள். यहाँ पौलुस के अंदर उस विश्वास को हम देख सकते हैं. இங்கே பவுலுக்குள்ளாக இந்த விசுவாசத்தை நாம் பார்க்க முடிகிறது. जरूर बातें डूब सकता है, लेकिन पौलुस का विश्वास नहीं. அங்கே காரியங்கள் ஒருவேளை மூழ்கி போகக்கூடும், ஆனால் பவுலுடைய விசுவாசம் ஒருபோதும் மூழ்காது. कभी कभी इस विश्वास हमारे अंदर में खत्म हो जाता है. சில நேரங்களிலே இப்படிப்பட்ட விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே முடிந்து போகிறதுனால, आप पहला तीमुथियुस उसका पहला अध्याय को देखिएगा, 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது उस वचन को हम लोग पढ़ेंगे. நாம் அந்த वचनத்தை வாசிக்கலாம். पहला तीमुथियुस 1 தீமோத்தேயு उसका पहला अध्याय 1ஆம் அதிகாரம், वहां पर देखिएगा 18 और 19वां वचन को. அங்கே 18 19 வசனங்களை பார்க்கும் பொழுது, हे पुत्र तिमुथियुस, उन भविष्यवाणियों के अनुसार जो पहले तेरे विषय में की गई थी, मैं ये आज्ञा सौंपता हूँ कि तू उनके अनुसार अच्छी लड़ाई को लड़ते रह, आगे, और विश्वास और उस अच्छे विवेक को थामे रह, जिसे दूर करने के कारण कितनों का विश्वास रूपी जहाज डूब गया. हिंदी में दोनों 19वां वचन में है, तमिल में 18 और 19 में है. 19वां वचन. நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். उसके बाद वहां देखते हैं, और विश्वास और विवेक को कायम रख. அங்கே விசுவாசத்தையும் நல் மனசாட்சியையும் காத்துக்கொள். कभी कभी जो ये विवेक को जब हम छोड़ देते हैं, நாம் இந்த மனசாட்சியை சில நேரங்களிலே விட்டு விடும் பொழுது, तब हमारा विश्वास का जहाज जो है खत्म हो जाएगा. நம்முடைய விசுவாச கப்பல் மூழ்கி போகும். जहाज को जाने दीजिए, அங்கே கப்பல் போகட்டும், लेकिन विश्वास का जगह को आप बचा के रखना जरूरी है. ஆனா விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். यहाँ ऐसा एक पौलुस को परमेश्वर खोज रहा है. இங்கே அப்படிப்பட்ட ஒரு பவுலை ஆண்டவர் தேடுகிறார். शायद कभी कभी हम ऐसा चिंतित रहते हैं, ஒருவேளை நாம் இப்படிப்பட்ட கவலைக்குள்ளாக சில நேரங்களில் இருக்கிறோம். मैं जहां जो मैं पढ़ती हूँ वहां क्यों लोग ऐसा रहते हैं, நான் இருக்கிற இடத்திலே ஏன் ஜனங்கள் அப்படியாக இருக்கிறார்கள், मेरे दोस्तों के बीच में क्यों ऐसे बातें हैं, என்னுடைய நண்பர்களுக்குள்ளாக ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள், और मेरे साथ रहने वालों के अंदर क्यों ऐसे बातें हैं. என்னோடு
நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்குள்ளாக ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள்? पौलुस को परमेश्वर खोज रहा है பவுலை ஆண்டவர் தேடுகிறார். जिसके अंदर विश्वास तगड़ा है। யாருக்குள்ளாக விசுவாசம் உறுதியாக இருக்கிறதோ, अगर ऐसा पौलुस रहेगा वो न केवल अपने को और औरों को भी बचा सकता है। அப்படிப்பட்ட பவுல் இருப்பார் என்று சொன்னால் நாம் நம்மை மாத்திரமல்ல மற்றவர்களையும் நாம் காப்பாற்ற முடியும். और आगे भी मैं एक बात को मैं कहने के लिए मैं चाहता हूं, लेकिन समय को मन में रखते हुए यहाँ पर मैं अंत करूंगा। நான் இன்னும் தொடர்ந்து ஒரு காரியத்தை சொல்ல நான் விரும்புகிறேன், ஆனால் நேரத்தை மனதில் வைத்தவனாக இதே केवल मैं यहाँ 22वां वचन तक मैं आया। நான் இது இங்க 22வது வசனம் வரைக்கும் தான் வந்திருக்கிறேன். जैसा मैं बताया था, अगर परमेश्वर का अगुवाई रहेगा मैं आगे मैं यहाँ आखिरी तक ले जाऊंगा। ஒருவேளை நான் சொன்ன பிரகாரமாக ஆண்டவருடைய வழிநடத்தல் இருக்கும் என்று சொன்னால் தொடர்ந்து நான் மற்ற காரியங்களை சொல்லுவேன். आज हम परमेश्वर के हाथों में अपने आप को सौंपेंगे। இன்றைக்கு நாம் நம்மை நாமே ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போமாக. हम पौलुस की नाई एक बुलाहट के साथ जीवन बिताने का जरूरत है। நாம் பவுலை போல ஒரு அழைக்கப்பட்ட வாழ்வை வாழ வேண்டியது அவசியம். हमारे लोगों के अंदर आंधी तूफान इस प्रकार की बातें हो सकता है। நம்முடைய ஜனங்களுக்குள்ள வாழ்க்கையிலே ஒருவேளை பெருங்காற்று சூறாவளி ஒருவேளை காணப்படலாம். हमारे घर में हो सकता है, நம்முடைய குடும்பத்திலே ஒருவேளை காணப்படலாம். हमारे दल में हो सकता है, நம்முடைய கூட்டத்திலே ஒருவேளை हम காணப்படலாம். जहां सेवा करने के लिए जाते हैं उस गांव में हो सकता है। நாம் எங்கே ஊழியம் செய்ய போகிறோம் அந்த கிராமத்திலே ஒருவேளை இருக்கலாம். अगर हम उन लोगों को बचाने के लिए चाहेंगे, ஒருவேளை அந்த ஜனங்களை நீங்கள் காப்பாற்ற விரும்பினால், हम अपने आप को बचाते हुए औरों को भी बचाने के लिए चाहेंगे, நீங்கள் ஒருவேளை உங்களையும் காப்பாற்றி மற்றவர்களையும் காப்பாற்ற விரும்பினால், ये दोनों बातों में हमें ध्यान देना जरूरी है। இந்த ரெண்டு காரியத்திலும் நாம் கவனம் வைக்க வேண்டியது அவசியம். एक जो है हम अपने आप को एक आत्मिक पुरुष जैसा अपने आप को प्रकट करें। ஒன்று, உங்களை நீங்கள் ஒரு ஆவிக்குரிய நபராக வெளிப்படுத்துங்கள். एक निर्णय लेंगे, நீ ஒரு தீர்மானம் எடுங்கள். जैसा यूहन्ना उसका पहला अध्याय का 12 वचन में लिखा है, எப்படியாக யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் हम எழுதப்பட்டிருக்கிறதோ, परमेश्वर के संतान के रूप में बुलाए गए। நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम मिट्टी में जाने तक या परमेश्वर का आगमन तक, நாம் மண்ணுக்குள்ளாக போவதற்கு வரைக்கும் அல்லது ஆண்டவருடைய வருகை வருகிறது इसको வரைக்கும் कभी ना भूलें। இதை ஒருபோதும் மறவாதீர்கள். अन्य बातें आएगा और जाएगा, மற்ற காரியங்கள் வரும் போகும், लेकिन इसको जाने मत दीजिए। ஆனால் இதை ஒருபோதும் போக हम விடாதீர்கள். परमेश्वर का बच्चा, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். मैं परमेश्वर का संतान हूं। நான் ஆண்டவருடைய சந்ததி. मैं परमेश्वर के स्वभाव को प्रकट करने वाले। நான் ஆண்டவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறவன். क्या आप अपने आप को बचाने के लिए और आप दूसरों को बचाने के लिए आप காப்பாற்ற விரும்புகிறீர்களா? अगर आप अपने आप को बचाते हुए दूसरों को भी बचाने के लिए चाहेंगे, நீங்கள் ஒருவேளை உங்களையும் காப்பாற்றி மற்றவர்களையும் காப்பாற்ற விரும்புவீர்கள் என்று आज சொன்னால், आप परमेश्वर के हाथों में अपने आप को सौंपेंगे। இன்றைக்கு நீங்கள் உங்களை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணியுங்கள். हम प्रभु से कहेंगे, நாம் ஆண்டவரிடத்தில் प्रभु சொல்லுவோம், हर वक्त हर बातों में मैं अपने आप को आत्मिक दिखाऊंगा। ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் என்னை நான் பரிசுத்த मेरा ஒரு ஆவிக்குரிய बोली, நபராக मेरा காட்டுவேன். चाल चलन, मेरा हर बातों को ऐसा बना के रखूंगा। என்னுடைய பேச்சு, என்னுடைய நடவடிக்கை, என்னுடைய கிரியை எல்லாவற்றிலும் நான் அதை வெளிப்படுத்துவேன். दूसरा, हम प्रभु के ऊपर भरोसा के साथ एक निर्णय लेंगे। இரண்டாவது, ஆண்டவர் மேல் உள்ள ஒரு நம்பிக்கையோடு தீர்மானத்தை செய்வோம். वो विश्वास का कर्ता आप ही है प्रभु। ஆண்டவரே, விசுவாசத்தை துவக்குகிறவர் நீர்தான். मैं अंत नहीं करूंगा, நான் முடிக்க மாட்டேன். अभी कहानी खत्म नहीं हुआ है, என்னுடைய கதை முடியவில்லை. अभी बातें पूरा नहीं हुआ இப்படி है, காரியங்கள் முடியவில்லை. अभी मैं ऐसा जगह में पहुंचने की जरूरत नहीं है। நான் இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்குள்ளாக வர வேண்டிய அவசியம் இல்லை. प्रभु के ऊपर भरोसा के साथ बोलेगा, प्रभु मैं अंत नहीं करूंगा। ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு சொல்லுங்கள், ஆண்டவரே क्या நான் முடிக்க हम மாட்டேன். अविश्वास के साथ क्या कुछ निर्णयों के साथ यहाँ पर बैठे हैं? ஒருவேளை அவிசுவாசத்தினாலே சில தீர்மானங்களோடு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீர்களா? बच्चे बड़े, मैं आपसे कहने के लिए पूछने के लिए चाहता हूँ, சிறியோர் பெரியோரே, நான் உங்களிடத்திலே கேட்க விரும்புகிறேன், आप क्या ऐसा कुछ गलत निर्णयों के साथ यहाँ पर बैठे हैं? நீங்கள் ஒருவேளை ஒரு தவறான தீர்மானத்தோடு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீர்களா? कुछ समय को आप तय किए होंगे, ஒருவேளை நீங்கள் அந்த நேரத்தை நிர்ணயித்து வைத்திருக்கலாம். मैं ऐसा कर जाऊंगा, मैं ऐसा कर दूंगा, मैं ऐसा हो जाऊंगा, ऐसा बना दूंगा। நான் அப்படியாக செய்து விடுவேன், இந்த நேரத்தில் அப்படியாக நான் முடித்து விடுவேன் என்று ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். परमेश्वर कहने के लिए चाहता है, ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், मैं ही करता, நான் தான் துவக்குகிறவர், मैं पूरा करूंगा, நானே முடிப்பேன், मैं पूरा करूंगा। நான் தான் புனிப்பேன். हम प्रभु के हाथों में अपने आप को सौंपते हुए நாம் நம்மை நாமே ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்தவர்களாக सबके आंखों को बंद करेंगे, நாம் யாவரும் கண்களை மூடுவோம். प्रभु के हाथों में अपने आप को सौंपेंगे। நம்மை நாமே ஆண்டவருடைய